இடும்பனுக்கு வரம் தந்த முருகப்பெருமான். ஒரு சிறுகதை. பல ஆண்டுகளுக்கு முன்பு இடும்பன் என்ற அசுரன் அகத்திய முனிவரின் சீடனாக இருந்தான். ஒருநாள் அகத்தியர் சிவமலையும் சக்திமலையும் பொதிகை மலைக்கு கொண்டு வரும்படி இடும்பனிடம் கூறினார். இடும்பன் 2 மலைகளையும் காவடி போல தோளில் சுமந்து பயணம் செய்தான். நீண்ட தூரம் நடந்ததால் இடும்பன் மிகவும் சோர்ந்து போனான். அப்போது அவன் பழனி பகுதியில் வந்து சேர்ந்தான். சிறிது நேரம் ஓய்வெடுக்க வேண்டும் என்று நினைத்து மலைகளை கீழே வைத்தான். சில நேரம் கழித்து மீண்டும் மலைகளை தூக்க முயன்றான். ஆனால் அவை அசையவே இல்லை. அதிர்ச்சியடைந்த இடும்பன் மலையின் மேல் ஏறி பார்த்தான். அங்கே ஒரு சிறுவன் நின்றிருந்தான். அந்த சிறுவன் வேறு யாருமில்லை, முருகப்பெருமான். இடும்பன் கோபமாக கேட்டான், இந்த மலை என் குருவுக்காக நான் கொண்டு வந்தது, நீ யார் என்றான். முருகப்பெருமான் அமைதியாகச் சொன்னார், இனி இந்த மலை என்னுடையது என்றார். இதை கேட்ட இடும்பன் கோபத்தில் முருகனுடன் போரிட்டான். ஆனால் முருகனின் தெய்வீக சக்திக்கு முன் இடும்பன் தோற்றான். தரையில் விழுந்த இடும்பனை பார்த்த முருகன் கருணை கொண்டார். அவரை உயிர்ப்பித்து பின் கூறினார், என்னை தரிசிக்க வரும் அனைவரும் முதலில் உன்னை வணங்குவார்கள் என்றார். அதனால் தான் பழனி செல்லும் பக்தர்கள் முதலில் இடும்பனை வணங்குகிறார்கள்.